படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து பரதநாட்டிய கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வேக வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. அங்கே போனதும் அந்த மேம் ஸ்டார்டிங்லேயே திட்டிட்டு இதுதான் லாஸ்ட் வார்னிங் போ அப்படி சொல்லி டான்ஸ் ஆட விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் டான்ஸும் கரெக்டாக ஆடாதனால நீ உங்கள் அம்மாட்ட போய் இந்த தட்டை கொடுத்து புளிசோறு கிண்டி தின்னு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி அனுப்பிச்சிடறாங்க. ஹீரோயினும் இதை பற்றி அவள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க காலேஜ் சீனியர் வந்து இவளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நீ தான் என் ஒய்ஃபு, இதுக்கு மேலே இப்படிலாம் ஆடிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இதுக்காகவே நான் டான்ஸ் கற்றுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் முடிவெடுக்கிறா. அப்போ தான் ஒரு நாள் ஹீரோயின் ரோட்டில் போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்க்குறா. அந்த டான்ஸை பார்த்ததும் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இவர்கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்கிட்டா கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் கேட்குறா. அவன் ஃபஸ்ட்டு முடியாது எப்படி சொல்லிடுறான். காசு கொடுக்குறேன் நான் அவங்களுக்கு அப்படி சொன்னதும் சரி நாளைக்கே ப்ராக்டிஸுக்கு வந்துரு அப்படி சொல்லி வர வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பயங்கரமாக ஒரு ஸ்டெப்பெல்லாம் போட்டு காட்டுறான். ஹீரோயின் அதை ஆடுமா அப்படி சொன்னால் காக்கா வலி வந்து மாதிரி குதிச்சிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ தலை ஆடும்போது தலை மட்டும்தான் ஆடணும், இடுப்பு ஆடும்போது இடுப்பு மட்டும்தான் ஆடணும் அப்படி சொன்னதும் இப்படியே இவங்க ப்ராக்டிஸ் செஷன் போயிட்டுருக்கப்பவே அவங்க காலேஜ் சீனியர் இங்கேயும் வந்து அங்கே ஆடாதன்னு சொன்னால் இங்கே ஆடுறா, இனிமேல் இவங்க கூட பார்த்தேன் அப்படி சொல்லி மிரட்டிட்டு போயிடறான். ஹீரோ அப்போ தான் கேட்குறான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லை அப்படி சொன்னதும் ஹீரோயின் நடந்ததெல்லாத்தையும் சொல்கிறா. அடுத்த நாள் அவனை பூங்காக்கு வர வச்சு வேணும்னே ஹீரோயினுக்கு தைரியத்தெல்லாம் வர வச்சு அவனை திட்ட வச்சிடறாங்க. அதனால ஹீரோயினும் பயங்கர குஷி ஆயிடுறா. இதுக்கப்புறம் உங்க கூட லைஃப் லாங் இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படி சொல்லி ஹீரோயின் இங்கே ப்ரப்போஸும் பண்ணிடுறா.